இங்கே நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்களுக்கு ஒரு தேர்தல் சவால் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா அந்தாஸ்ரதா நிர்மூலம் சமிதி அப்படிங்கிற பகுத்தறிவாளர் அமைப்பு இருக்குது. இதனுடைய பொருள் என்னென்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை நிர்மூலமாக்கும் அமைப்பு அப்படிங்கிறதாகும். இது எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கைகளையும் எதிர்க்கும் ஒரு அமைப்பு. எல்லா மதத்தினருக்குமே இவங்க சவால் விடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முன் வந்தது கிடையாது. மகாராஷ்டிராவில் ஏவல், வெள்ளி, சூனியம், மந்திர சக்தியால் நோயை குணப்படுத்துதல் போன்றவற்றை தடை செய்ய சட்டமே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த அமைப்பு போராடி வராங்க. இதுக்காக இரத்த கையெழுத்திட்ட கடிதத்தை கடந்த 2009ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அசோக் சவானுக்கு அனுப்பி வைத்தாங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் இவங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருவதாக சொல்லி விசாரணையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைப்பு 1989ஆம் ஆண்டு டாக்டர் நரேந்திர தபோல்கர் என்பவரால் தொடங்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு பெற்றோரின் 10 குழந்தைகளில் ஒருவராக பிறந்த தபோல்கர் மருத்துவ பட்டம் பெற்றார். இவர் பின்னால் சமூக நீதி போராளியானார். ஒரு கிராமத்திற்கு ஒரு கிணறு அப்படின்னு சமூக பணியில் ஈடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் சாதி மத பேதமின்றி ஒரே கிராமம் ஒரே கிணறு என்பதுதான் அந்த சமூக பணியின் ஹைலைட்டே. சாமியார், காட்மேன், கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே அவர் சவால் விட்டார். தலித்துகளின் உரிமைக்காகவும் போராடினார். இதனுடைய விளைவாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலையிலேயே புனே நகரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டது போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அவரை சுட்டு கொண்டாங்க. அவங்க சனாதனஸ்தன் என்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஆர்வலர் டாக்டர் நரேந்திர தபோல்கரின் மகன் ஹமீத் தபோல்கர் தலைமையில் இப்போ இயங்கி வருதான் மகாராஷ்டிர அந்தரஸ்திரா நிர்மூலன் சமிதி, MANS அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நடைபெற்று வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் முடிவுகளை துல்லியமாக கணிக்கும் ஜோதிடர்களுக்கும் எதிர்கால கணிப்பாளர்களுக்கும் 21 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்திருக்கார். 21 லட்சம் பரிசு தொகையை வெல்ல வேண்டும் அப்படின்னா போட்டியிடும் ஜோதிடர்கள் மற்றும் எதிர்கால கணிப்பாளர்கள் துல்லியமாக பதிலளிக்க வேண்டிய கேள்வித்தாளை மகாராஷ்டிரா அந்தரஸ்தா நிர்மூலன் சமிதி தயாரித்திருக்கு அப்படின்னும் ஹமீத் தபோல்கர் ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கார். ஹமீத் தபோல்கர் இதில் 80 விழுக்காடு சரியாக இருந்தாலும் கூட பரிசு தர தயாராக இருக்காங்க. நாட்டிலேயே எந்த தொகுதியில் அதிக நோட்டா வாக்குகள் கிடைக்கும், அதே போல் பாராமதி, லடாக், நாலந்தா, ராய்ப்பூர் மற்றும் பிற தொகுதிகளில் யாருக்கு குறைந்த வாக்குகள் கிடைக்கும், ராகுல் காந்தி மற்றும் கங்கனா ரணாவத் எவ்வளவு வாக்குகளை பெறுவார்கள் அப்படிங்கிறத ஜோதிடர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு அமைப்பான மகாராஷ்டிர அந்தரஸ்தா நிர்மூலன் சமிதி சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் கங்கனா ஹிமாச்சல் இருக்கக்கூடிய மண்டி தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க. இந்த முயற்சி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு ஹமீத் தபோல்கர் சொல்கிறார். ஜோதிடர்கள் தவறான கூற்றுகள் மூலம் மூட நம்பிக்கையை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறாங்க. மூட நம்பிக்கை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்கிறார். ஜோதிடர்கள் மட்டும் கிடையாது, கருத்து கணிப்புகளை தங்கள் விருப்பம் போல நடத்தி வரக்கூடிய சில ஊடகங்களும் கூட இந்த சவாலில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பரிந்துரையாக இருக்குது.